சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பையோட 42வது போட்டி, அதாவது சூப்பர் 8ஓட 2வது போட்டி, இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கிங்ஸ்டன் ஓவலில் நடக்குது. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. கிங்ஸ்டன் ஓவல், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அவங்க டைம் படி பார்த்தா காலையில் 10:30. இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தா கேட்டை நட்சத்திரம், அதிபதி புதன். மேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 12 ஓவர், 10:30 11:46 வரைக்கும். அப்புறம் கன்னியில் 11:46 1:52 வரைக்கும் கன்னியில் ட்ராவல் ஆகும். முதல் இன்னிங்ஸோட பேலன்ஸ் அந்த ஒரு 8 ஓவரும், இன்னிங்ஸ் பிரேக்கு ரெண்டாவது இன்னிங்ஸோட ஒரு 10 to 12 ஓவர் அதில் நடக்கும். கடைசி ஒரு 8-9 ஓவர் பார்த்திங்கன்னா துலாமில் மேட்ச் முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, கொஞ்சம் ஒரு சில நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வக்கரப்பயிற்சி வரப்போகுது. நிறைய பேர்த்துக்கு கிரக அமைப்புகளும் ஒரு சில மாற்றங்கள் வரும். அப்படி வரும்போது ஆல்ரெடி நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ஆப்கானிஸ்தானில். என்னமோ ஆப்கானிஸ்தான் பிளேயரை ஹாரஸ்கோப் படி பொறுக்கி எடுத்து போட்ட மாதிரி இந்த முறை இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த நேரமும் ஆப்கானிஸ்தான் நேரமும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா வருது. அது இல்லாத மேட்சோட முடிவில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இந்த முறை யாரெல்லாம் செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கணிப்பு, அதையும் நம்ம கொண்டு போவோம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் கேப்டன். அவர் தலைமையில் ரஹமதுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜார்டன், குலாப் நைப், அசமத்துல்லா உமர்சாய், நஜிபுல்லா ஜார்டன், முகமது நபி, கரீம் ஜனட், நூர் அகமது, நவீன் உல்லக்கு அண்டு ஃபதாலத் ஃபரூக்கி. இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே விளாண்ட பிளேயர்ஸ். அவங்க வின்னிங் காம்பினேஷனில் தான் போவாங்க. ஸோ சூப்பர் 8 முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால அதே வின்னிங் காம்பினேஷன் வரதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் வருவாங்க, வின்னிங் காம்பினேஷன் தான் வருவாங்க. மாற்றிட்டா பிளேயரை எங்கே மாற்றிட்டா ஏதாவது வின்னிங் காம்பினேஷன் மாறிடுமோ அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு சில நிரடர்கள்லாம் இருக்கும். அதனால் அதே வின்னிங் காம்பினேஷன் வரதான் வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா தான் கேப்டன் இந்திய அணிக்கு. விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்டு முகமது சிராஜ். ஸோ இவங்க தான் விளாட்றாங்க. நம்ம டெலிகிராமில் மேட்ச் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நடந்த 40 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தோல்வி. இந்த 36ல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 29 மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ 40 மேட்ச்சில் 4 மேட்ச் பண்ணல, 36 மேட்ச்சுக்கு 29 மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதில் 29 மேட்ச்சில் 7 மேட்ச் ஜாக்பாட் மேட்சாக வந்திருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வின்னிங் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 82% நம்ம வின்னிங் ரேஷியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 82% வின்னிங் ரேஷியோ. அதாவது 36 மேட்ச்சில் 29 மேட்ச் வெற்றி பெற்றிருக்கோம். இதுதான் இன்றைக்கான நிலவரம். சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் யூஎஸ்ஏ வீடியோ போட்டாச்சு. முதல் மேட்ச்சு அது இன்றைக்கி நடக்கும். ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷனில் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 பிளேயர் நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் 2 பிளேயராக வராங்க. ஒரு 7 பேர் 6 பேர் 2 பேராக வராங்க. காரணம் என்ன கேட்டால், இந்த 2 பேர்த்துக்கு ஹாரஸ்கோப் ஒரே சேமாக இருக்கும். இன்றைக்கான கிரக அமைப்பு அவங்களோட ஹாரஸ்கோப்புக்கு ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். அந்த 2 பேர்த்தையும் எடுக்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். பிச்சோட கண்டிஷன், பிளேயிங் 11ஓட யார் பிளேயிங் 11ல் வரா, பேட் நீங்கள் ஸ்பின் பிச்சா ஃபாஸ்ட் பிச்சா எல்லாம் பார்த்து நீங்கள் டீமை சூஸ் பண்ணுங்கள். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரஹமதுல்லா குர்பாஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. ரிஷப் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங்காக எடுத்துக்கலாம் சொல்லியாச்சு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஜி நைப் அவர் எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா அல்லது சிவம் டூபே எனி ஒன் எடுத்துக்கலாம். இல்லை 2 பேர்த்தையும் நீங்கள் கொண்டு போகிறது உங்களுடைய விருப்பம். நஜிபுல்லா ஜார்டன் அல்லது இப்ராஹிம் ஜார்டன் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். இல்லை 2 பேர் போனாலும் அது உங்களுடைய விருப்பம்.
ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம், ஜடேஜா அல்லது முகமது நபி, ஒமர்சாய் அல்லது அக்சர் பட்டேல், யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், நூர் அகமது 2 பேர்த்து எடுத்துக்கலாம். பூம்ரா அல்லது சிராஜ், ரஷீத் கான் அல்லது ஃபரூக்கி, யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போச்சுன்னா நவீன் உள்ள கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த இடத்துல ஃபரூக்கி எடுத்துகிட்டு நவீன் உள்ள கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்ததுன்னா பூம்ரா கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் ஒரு தான் சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பராக குர்பாஸ் எடுத்துக்கலாம். இந்தியா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரிஷப் பண்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், குலாம் நைபு, ரோஹித் சர்மா அல்லது சிவம் டூபே, நஜிபுல்லா ஜார்டன் அல்லது இப்ராஹிம் ஜார்டன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா அல்லது முகமது நபி, உமர்சாய் அல்லது அக்சர் பட்டேல். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், நூர் அகமது, பூம்ரா அல்லது சிராஜ், ரஷீத் கான் அல்லது ஃபரூக்கி. ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் நவீன் உள்ளக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் பூம்ராக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கேப்டன் ஆப்ஷன். நம்ம கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, புதுசாக சப்ஸ்கிரைபர்கள் வரீங்க. உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் என்னோடய டெலிகிராம் லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கேப்டன் ஆப்ஷன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 குர்பாஸு, நம்பர் 2 ஹர்ஷதீப் சிங், நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 ஜி நைபு, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 நூர் அகமது. நான் மறுபடியும் ஒரு கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறேன். குர்பாஸ், ஹர்ஷதீப் சிங், சூரியகுமார் யாதவ், குலாப் நைபு, ஹர்திக் பாண்டியா அண்டு நூர் அகமது. ஸோ இவங்க தான் வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.